இன்ஃபோ டிவோஷனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களோடு தை மாதத்தோட சிறப்புகளை பார்த்தோம். இந்த தை மாதம் மிக மிக மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் உழவர் திருநாள் இந்த தை மாதத்தின் முதல் நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அமாவாசை நாட்கள்ல பித்ருக்களுக்கு பூஜையை முறையா செய்யாத குடும்பத்துல குழப்பம், சண்டை, வியாதி, வம்ச விருத்தி இதெல்லாமே சற்று குறைஞ்சுக்கிட்டே வரும். இதெல்லாம் ஏற்படாம இருக்க இந்த தை அமாவாசையிலேயாவது நம்மளுடைய பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முதல்ல செஞ்சுட்டு வரணும். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு அப்படின்னு இருக்குது. இந்த தை மாதத்தில் மக்களோட மனதை மகிழ்விக்கும் பண்டிகைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காரியங்கள் கைகூடி வரும் விரத நாட்கள் அதிகமாக இருக்கிறதால இந்த தை மாதம் தனித்தன்மையாக தெரியும். இந்த தை மாதம் 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். தை மாதத்துல தனது பயணத்தை வடக்கு நோக்கி மாற்றும் சூரியனை வரவேற்கும் விதமா கொண்டாடும் விழா தான் இந்த போகி. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிற தேவையற்ற துன்பங்களிலிருந்து விடுபட்டு மனதை மகிழ்விக்கும் விதமா தை 1ஆம் தேதியை நம்ம வரவேற்போம். போகி என்று வீட்டின் வாசல்ல பொங்கல் பண்டிகைக்கான காப்பு அப்படிங்கிறது கட்டுவாங்க. அதுவும் இன்னமும் கிராமத்துல இந்த வழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. அத்தோடு பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற அடிப்படையில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒத்து வராத கருத்துக்கள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் இதை எல்லாத்தையுமே நம்மளுடைய மனதிலிருந்து வெளியேற்றினாலே நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தை மாதம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடிய மாதமாகவே இருக்கும். தை மாதத்தோட கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் மகர ராசியில இருக்கிறாரு, செவ்வாய் தனுசு ராசியில தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. புதன் தனுசு ராசியில தை 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் விருச்சிக ராசியில தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேச ராசியிலையும், சனி கும்ப ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னிராசியில போறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த தை மாதம் பிறக்குது. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய குணம் கொண்டவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தை மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபாதிபதி புதனோடு இணைஞ்சி சஞ்சரிக்கிறாரு. அதனால பொருளாதாரத்தில் ஒரு திருப்திகரமான நிலை இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி உண்டு உங்களுக்கு. சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதாலையும் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதாலையும் அலைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும் உங்களுக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். சனிக்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க, உங்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கும். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் பணியிட மாற்றம் கிடைக்கும். தொழில் காரணமா அடிக்கடி வெளியூருக்கு செல்லும் வாய்ப்பெல்லாம் வரலாம். உங்க ராசி அதிபதியான செவ்வாய் வருமானத்தை அதிகரிக்க செய்வாரு. உச்சம் பெறப்போகும் செவ்வாயால நிலத்தின் மூலம் செய்யக்கூடிய அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு நல்ல லாபம் வரும். 22ஆம் தேதி முதல் வீடு, நிலம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. தரகு, கமிஷன் தொழில் மூலம்லாம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல் உங்களோட இல்லம் தேடி இந்த மாதம் வரும். தை பிறந்ததுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியமும் ஓரளவு சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கெல்லாம் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். உங்க ராசிக்கு 3ஆம் வீடான முயற்சிகள் ஸ்தானத்துல சூரிய பகவான் செவ்வாய் புதனோடு பயணம் செய்ய போறாரு. அதனால புதிய முயற்சிகளுக்கு நல்ல பாதை அப்படிங்கிறது தென்படும். சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகக்கூடிய மாதம் இந்த தை மாதம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை, பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்துல பிரச்சனை அப்படின்னு சொத்து சார்ந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது தீர்வு அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்துல இனிப்பு உளுந்து வடைய தானமா நீங்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த அளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட நாட்களா வேலைக்காக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி இந்த மாதத்துல கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. தன பஞ்சமாதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்தையே பார்க்கிறாரு. அதனால பொருளாதார சிறப்பாக இருக்கும்.
தொழில்ல புதிய பங்குதாரர்கள்லாம் வந்து சேருவாங்க. உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களை அனுசரித்து போகணும். அவர்களை எல்லாத்தையும் வார்த்தைகள்ல நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் தொழில புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடும் பொழுது ஆவணங்கள் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை படிச்சு பார்த்துட்டு அந்த தொழில்ல அனுபவஸ்தர்களோட ஆலோசனையை கேட்டு நடந்துக்கிறது நல்லது. உத்தியோகத்துல பணிபுரியும் இடத்துலலாம் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் இதெல்லாமே கிடைக்கும். உயரதிகாரிகள்லாம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை வழங்கி அதனால உங்களுக்கு சம்பள உயர்வும் அதிகமா இருக்கும். தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது விரயத்திற்கு ஏற்ற வரவு அப்படிங்கிறது இருக்கும். சுக்கிரன் வந்து விரையாதிபதியா இருக்கிறதால ஆடை ஆபரணங்கள் வாங்குவதிலையும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதிலையும் உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது வரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடைபெறதுக்கு வழிபிறக்கும். இந்த மாதம் நண்பர்களோட ஒத்துழைப்போடு புதிய முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுவீங்க. நீங்க வியாபாரம் தொழில் எல்லாமே இந்த மாதத்துல விருத்தி அடையும். மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. சுகஸ்தானத்துல சனி சஞ்சரிக்கிறதால சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள்லாம் ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனையை பெறுறது நல்லது. பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். உங்களுடைய பொருளாதார நிதியை பொறுத்து உங்களுடைய வாகனங்கள் வாங்குவதை நீங்க நிர்ணயிச்சுக்கிறது நல்லது. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது, இதனால உங்களுக்கு செலவுகள்லாம் வரும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோடு இருக்கணும். பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலெடுத்த ஆதரவு திருப்திகரமா இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். முடிஞ்சளவு போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீங்க. தை மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் போறாரு. சகாயஸ்தானத்திற்கு செல்லும் புதனால பல வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது. குறிப்பா கல்வி சம்பந்தமா குழந்தைகளுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அது கைகூடி வரும். மாமன் மைத்துனர் வழியில ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாமே மாறும். அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகளை முன்னாடி நின்று நடத்துவீங்க. புண்ணிய காரியங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச பொருளுதவியை செய்வீங்க. பணிபுரியும் இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் கிடைச்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தெளிவு அப்படிங்கிறது உண்டாகும். உங்களுடைய நல்ல செயல்களால சமுதாயத்துல பெயரும் புகழும் உங்களை தேடி வரும். பயணங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமானதா தான் இருக்கும். உங்க ராசிக்கு களத்திரஸ்தானாதி மற்றும் தனஸ்தானாதிபதியான செவ்வாய் தை மாதம் 21ஆம் தேதி சுகஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. அதனால தாயோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனத்தோடு இருக்கணும். வாகனங்களை ஓட்டி செல்லும் போதும் தீ இயந்திரங்களை பயன்படுத்துவதிலும் எச்சரிக்கையா இருக்கணும். பூமி தொடர்பான பணிகள், வீடு கட்டுவது, புதுப்பிப்பது போன்றவற்றிலெல்லாம் தாமத போக்கு இருந்தாலும் சிறிது காலத்துல உங்களுக்கு நன்மையே கொடுக்கும். மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடு அப்படிங்கறதால ஒரு சில காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியில முடியும். தொழில் ரீதியா எடுத்த முயற்சியில வெற்றி உண்டு. வியாபாரத்தெல்லாம் போட்டி போட்டவங்கெல்லாம் உங்களை கண்டு விலகக்கூடிய நேரம். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளிநாட்டில் உள்ள முன்னணி நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் கூட வரும். இந்த மாதத்துல வியாபாரம் தொழில் செய்யறவங்கெல்லாம் விரும்பியபடியே லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலெல்லாம் மேலதிகாரிகளோட மனதில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறது இருக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருவதால மகிழ்ச்சியா இருப்பீங்க. வரவேண்டிய பாக்கி பணம் எல்லாமே வந்து சேரும். அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக்குங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமா இருக்க. மாணவர்கள்லாம் படிப்புல அக்கறை அதிகரிக்கக்கூடிய மாதம். பெண்களுக்கெல்லாம் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா சேமிக்க முடியும். பெண்கள் எல்லாருமே இந்த மாதம் சதுர்த்தி அன்று ஆணைமுக பெருமானையும் சஷ்டி என்று ஆறுமுக பெருமானையும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆனந்தமான வாழ்வு அப்படிங்கிறது கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்துல தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது மேன்மேலும் உயரும். செவ்வாய்க்கிழமையில அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. இந்த தை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும்.